நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மையாய் இருக்கிறது. அதை நீங்கள் அறியும் பொழுது உங்களை விடுதலையாக்குற மாத்திரமல்ல, உங்கள் மூலியமாய் பிறரையும் விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த யூடியூப் மூலியமா இந்த செய்தி போறதுக்கு காரணம் என்னன்னா, இதை கேட்கிறவர்கள் விடுதலை ஆகணும். இதை விடுதலை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நம்மையும் வாழ வைக்கும், நம் மூலியமாய் பிறரை வாழ வைக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. கைதட்டுவோம். தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போற வார்த்தை, உங்கள் மனமே உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி. உங்கள் மனமே உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க, உங்கள் மனமே, உங்கள் மனமே உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்க போகிறது. சொல்லுங்க, உங்கள் சிந்தையே உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்க போகிறது. வெற்றியின் ஆண்டுக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீர்கள். ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளுக்குள்ளே நுழைய போகிறீர்கள். உங்களுடைய மனமே, உங்களுடைய சிந்தையே ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் இருக்கிறது, அற்புதத்தின் திறவுகோலாய் இருக்கிறது. தேவனுடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அதிகமாய் நம்மோடு பேசுற ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? இந்த வேதாகமம் மட்டுமே தான். நான் சொல்லுவேன், நிறைய வழிகள்ல பேசுறாரு. அதுல சிறந்த வழி என்னன்னா, அது தேவனுடைய வார்த்தை. கை தட்டுவோம். தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையை விடுதலையாக்கி விடுமா. நீங்க விடுதலையை பெறுவதற்கு எங்கேயோ ஓடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி விடுதலை அடையணும்னா ஒரு 2 நாள் கொடைக்கானல்ல போய் உட்காருவோம் ஐயா, அப்பதான் ஒரு மைண்ட் ரிலீஃபா இருக்கும். 2 நாள் ஊட்டியில போய் இருப்போம் ஐயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தையை அறிஞ்சிட்டாலே நீ விடுதலை ஆகி விடுவாய். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசி. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்கள், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணுமா? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணுமா? அல்லது கடன் பிரச்சனை தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரணுமா? வியாதிகள் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வரணுமா? அதுக்கு தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, உங்களுடைய மனமே, உங்களுடைய மனமே உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொண்டு வருமா? உங்களுடைய மனமே, வசனத்தை நல்லா பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதை உடையவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய மனது சிந்தனை என்பது மிகப்பெரிய சத்தியம். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, நீங்க அற்புதத்தை பெறாம நீங்க விட மாட்டீங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனது. உண்மைன்னா என்னது? தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையே உறுதியா நீ பிடிச்சுக்கிட்டா வச்சுக்கிறீங்களா, அந்த வார்த்தையை சிந்திக்கிற கூடிய ஒரு மனம், ஒரு சிந்தை உனக்கு இருக்குமானால், ஐயா வசனத்தை சிந்திச்சுக்கிட்டே போய் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை கொண்டு வாங்க பார்ப்போம்.
தேவன் பொய் சொல்ல மாட்டாருங்க. நம்முடைய தேவனுக்கு பேர் பொய்யுரையாத தேவன். அவர்தான் சொல்றாரு, உன்னுடைய மனதுல என்னையே பற்றிக்கிட்டு, என்னையே நினைச்சுக்கிட்டு, என் வார்த்தையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ ஓட்டுனேன்னா, நீ முடிவுல உன் வாழ்க்கை சமாதானமா தான் இருக்கும், சுகமா தான் இருக்கும், செழிப்பா தான் இருக்கும், உயர்வா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவர் மனதை முக்கியத்துவப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, சாலமோன் மூலியமா கர்த்தர் பேசுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நினைக்கிறதுன்னா என்னது? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னு என்னது? உன் மனசுக்குள்ள யெகோவா ஈரு, யெகோவா ஈரு, கிறிஸ்துவுக்குள் என் குறைகள் எல்லாம், கிறிஸ்துவுக்குள் என் குறைகள் எல்லாம் நினைக்கீங்களா? உங்கள் வழிகள் எல்லாம் அப்படின்னா என்னது? உங்க வாழ்க்கை முழுவதும் அவரையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எவ்வளவு கோளாறு இருக்கட்டுமே, ஐயா உங்க வாழ்க்கையில சரியில்லாத வாழ்க்கையா இருக்கட்டுமே, உடம்பு புல்லா வியாதியா இருக்கலாமே, அல்லது எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்கலாமே, ஆண்டவர் சொல்றாரு, என்ன நினைச்சுக்கிட்டே இரு, நான் அதை கிளியர் பண்ணுவேன், செவ்வைப்படுத்துவேன், அதை ஆசீர்வாதமா மாற்றுவேன். அப்ப தேவன் உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்த வேண்டுமானால், கடனை தீர்க்க வேண்டுமானால், வியாதியிலிருந்து வெளியே உன்னை கொண்டு வர வேண்டுமானால், உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமானால், நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால், அது உன் மனதை தான் சொல்றாரு. அவரையே நினைச்சுக்கோ, அவரையே நினைச்சுக்கோ. எப்படி நினைக்கணுமா? வழிகள் எல்லாம், எதுலெல்லாம் உனக்கு சோதனை, கரடு முரடு, நீ நிந்த, அவமானம், பிரச்சனை, இது உனக்கு வருதா? நீ யார நினைக்கிற? பிரச்சனை நினைக்கிறியா? அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வசனம் என்ன சொல்லுது? என்னை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? நீ அதை நினைக்கிறியா? நீ நினைச்சிட்ட, தேவனுடைய வார்த்தை நீ நினைச்சிட்ட, ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலையை நீ கரெக்டா செஞ்சு காட்டு, என் வேலையை நான் கரெக்டா செஞ்சிருவேங்கிறார் ஆண்டவர். என்னையே நினைச்சிட்டு வாழ்ந்து பாரு, நான் உன் வாழ்க்கையை செவ்வைப்படுத்துறேனா இல்லையான்னு பாரு. சேலஞ்ச் பண்றார் ஆண்டவர். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைத்து, அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். அவரை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து பாரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நேற்றோ முந்தா நாள் கூட உடன் ஊழியர்களுக்கு அந்த சாட்சியை சொன்னேன். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பவர்களுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா, ஒரு பலசர கடையில தேங்காய் மூடையில உட்கார்ந்துகிட்டு, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், பணத்திலே செல்வத்திலே, இப்படி மூட்டை மேல உட்கார்ந்துட்டு தேவனுடைய வார்த்தையை நினைச்சுக்கிட்டே இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது நம்ம கண்ணால பாக்குறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா, உன் வாழ்க்கையில எது சரியில்லையோ, கோளாறா இருக்கோ, அதை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கை தட்டுவோம். வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுது? ஐயா, பூமி தாங்க கூடாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நெஞ்சில கைங்க, எனக்காக அவர் சாபமாக போகல, சாபமாயிட்டார். சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நிறைய பேருக்கு நியாயப்பிரமாண சாபமே என்ன தெரியல. அது உபாகம் 28 வீட்டு போய் வாசித்து பாருங்க. என்னென்ன நோய், என்னென்ன பிரச்சனை, நீ சம்பாத்தியம் பண்ணி அதை அணிவிக்க முடியாது. அந்த சாபத்தை எல்லாம் என் ஆண்டவர் சிலுவையில் நினைச்சிட்டாரா, போக்கிட்டார்.
போக்கனபடினால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நல்ல பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆ, நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நீ விசுவாசித்தேன்னா அதை அனுபவிக்க முடியுமா? அப்ப தேவனுடைய மனதுல என்ன இருக்கு? தேவனுடைய மனதுல என்ன இருக்கு? சிலர் சொல்லுவாங்க, நான் வீடு வாங்குறது தேவனுடைய சித்தமா, நான் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தமா, நான் அந்த பூமியில வாழ்றது சித்தமா, இப்படியே சித்தமா சித்தமா என்று ஒவ்வொரு ஊழியக்காட்ட நீங்க தலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஐயா, தேவனுடைய வார்த்தை தான் ஐயா தேவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தம். அவர் மனதில் உள்ளதை தான் உங்களுக்கு வார்த்தையா உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீ சுகமா இருப்பது அவருடைய சித்தம், நீ செழிப்பா இருப்பது அவருடைய சித்தம். கர்த்தர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். உனக்கு வீட்டை கொடுப்பது தேவனுடைய சித்தம். நீ ஆரோக்கியமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். அப்ப என்னன்னா, இந்த கலாத்தியர் 3:13 உங்களுக்குரியதா நீங்க சொந்தமாக்குனீங்கன்னா, ஆண்டவரே நான் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமா? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரா? கஷ்டப்பட்டிருக்கிறாரா? அப்ப தேவனே அவர் மனதில உன்னை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்பும் போது ஏன் ஓ மனதில் அது இல்ல? எனக்கு அன்றைக்கு சோத்துப்பாடு, அன்னைக்கு ஒரு சோத்துப்பாடு, அன்னைக்கு ஒரு சோத்துப்பாடு, இப்படியே பேசாதீங்க. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேன். அது ஆசீர்வாதத்தை தருவதற்காக என் இயேசு சிலுவையிலே விலைக்கரியத்தை செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்படி மனதுல வைக்கும் போதே என்ன தெரியுமா வரும்? இருக்கிற பைசாவும் போன மாதிரி இருக்கும். இருக்கிற பைசாவும் நாளா அந்த வசனத்தை இருக்கு புடியா பிடிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அத மனசுக்குள்ள அசை போட்டா அது எங்க போய் முடியுங்கிறது தேவனுக்கும் தெரியும். அது தேவன் நமக்கும் வெளிப்படுத்துறாரு. நீ உறுதியா பற்றிக்கொண்ட மனசு வந்துட்டு எனக்கு ஆபிரகாம மாதிரி பூமி தாங்க கூட அளவுக்கு வேணும். அது குறுக்க சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, எந்த நிந்த அவமான போராட்டம் வந்தாலும் அது என்னுடைய சிந்தையிலிருந்து வார்த்தை திருட முடியாது. நான் நினைக்கிறத கர்த்தர் செய்வார். அவரே விரும்புறாரு. அவருடைய விருப்பத்தை நான் என் மைண்ட்ல வச்சுட்டேன். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துவார். அவரை நினைச்சு என்ன வசனத்தையே நினைச்சிட்டு வாழ்ந்துரு. இப்ப நீங்க செய்தி கேட்க வச்சீங்களா, நாளைக்கே பிரச்சனை வரும். இன்னைக்கு சுகத்தை பத்தி கேட்டீங்கன்னா நாளைக்கே அதுக்கு ஒரு வரும். உடனே நீங்க அந்த சத்தியத்தை பயன்படுத்துங்க. அதுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. இப்ப சிந்தையை குறித்து பேசுறாரு வச்சுக்கிறீங்களா, உடனே நீங்க செயல்படுத்துங்க. சிறுபிள்ளை போல அந்த முத்துக்குமார் மக சொன்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மனதுல பதிஞ்சிருக்கு பாருங்க. வீட்டுல போய் துண்டை எடுத்துட்டு தாத்தா மேல இப்படி வீசி இருக்கு டச். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்ற, சிறுபிள்ளை போல நீங்க ஆகணுமா? ஆண்டவர் இப்ப பேசுறாரா? உங்க மனதுல எதை பூமி தாங்க கூடாத அளவுக்கு, பூமி தாங்க கூடாத அளவுக்கு யோசேப்ப மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னே நீ சிந்திச்சுக்கிட்டே அந்த மனம் இருந்தா போதும். அந்த வசனத்தை நீங்க அசை போடுங்க. உன் வழிகள் எல்லாம் அப்படின்னு என்னது? என்ன நினைச்சுக்கோங்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை ஒண்ணு குறித்து என்ன சொல்லுது? ஐயா, நீ ஒரு யோசேப்பு, நீ ஒரு ஆபிரகாம், நீ ஒரு தானியேல், சகல ஜனங்களை பார்க்கல உன்னை மேன்மையா வைப்ப.
பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்திமா வைப்ப. அப்பாவே விரும்புறாரு, அப்ப நான் ஏன் விரும்ப கூடாது? மனதுல சிந்தைகளை கொண்டு வா, அதை உறுதியா பிடிச்சுக்கோ, அதையே நினைச்சிட்டு வாழு. நீ நினைக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை, அதை செவ்வாய்ப்படுத்த வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. கை தட்டுவோம், தேவனுடைய வேலை. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே என்னன்னு பாருங்க. ஆதியாகமம் 1:28 எடுத்து வாசித்து பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைக்கும் பொழுதே அவர் மனதில் என்ன இருக்குன்னா, மனுஷன் எல்லாத்தையும் ஆளணும், ஆசீர்வாதத்தை ஆளணும். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்யணுமா? பெருகணும். அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு ஆளணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்றார். ஆசீர்வதித்தார். கை தட்டுவோம். ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் மனிதனை குறித்தான திட்டம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ பெருக பண்ணணும், அது உனக்கு பெருகணும், கர்த்தர் உனக்கு குழந்தையை கொடுக்கணும், அந்த குழந்தை மூலியமா சந்ததி வரணும். ஆண்டவர் என்ன இப்படி வச்சுட்டாரா? அதுதான் சித்தமா? ஆண்டவர் வார்த்தைக்கு மிஞ்சலாம் சொல்ல மாட்டார். நீ பெருகணும் தான் என்னுடைய சித்தம். நீ ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு ஆளணுங்கிறதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ ஏன் நிறைய பேர் ஆளல அப்படிங்கிறது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனதை நீ உன்னால பாதுகாக்க முடியல. உன்னுடைய மனதை என்ன செய்ய முடியல? பாதுகாக்க முடியல. சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்த்து தான் வாழ்றீங்களே தவிர, தேவன் என்ன குறித்து என்ன சொல்றாரு, தேவன் எப்படி இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, அவர் என்ன குறித்து என்ன சொல்றாருங்கிறத சித்தத்தை அறி. அவர் சொல்றாரு, உன் மனதில என்னையே என் வார்த்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ நினைக்கிறத நான் செவ்வாய்ப்படுத்திடுவேன். அதுல நீ உறுதியா பற்றி கொண்டிருந்தா நீ எதை நினைக்கிறியோ அது முடிவில் அது பூரண சமாதானம். அறகுறையா ஆசீர்வதிக்க மாட்டாரா? பூரண சமாதானம். அப்ப நமக்கு ஃபால்ட் எங்க இருக்கு? மனம். அதனாலதான் சாலமோன் ஞானி மூலியமா கர்த்தர் சொல்றாரு, எதை நீ பாதுகாக்கலையோ, உன் வீட்டை பாதுகாக்கியோ, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நகையை பாதுகாக்கியோ, உன் பீரோலுக்குள்ள இருக்கிற பணத்தை பாதுகாக்கிறியோ இல்லையோ, ஒண்ணே ரொம்ப பாதுகாக்கணுமா? உன்னுடைய மனம், சிந்தை. நீதிமொழிகள் 4:23 எடுத்து வாசித்து பாருங்க. எல்லா காவலோடும். எதுக்கு நீ காவல் வைக்கணுமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம்ங்கிறது என்னது? சிந்தனை, உணர்ச்சி, சித்தம். இருதயம்ங்கிறது என்னதுன்னா, ஒரு மனித ஆவி இருக்குல்ல, உங்களுடைய ஆவி மனித ஆவி. அந்த மனித ஆவியின் ஒரு பகுதியும் ஆத்துமாவில் இருக்கிற மனமாகிய சிந்தனை அந்த பகுதியும் சேர்ந்ததுக்கு பேரு தான் என்னது? இருதயம். அதை நீ காத்துக்கொள்ளுன்னா, அப்ப தேவனுடைய மனம் என்ன? ஐயா, நான் என்ன சொல்றேனோ அந்த வார்த்தையை மனசுல வச்சா மட்டும் போதாது, அதை திருடுறதுக்கு சாத்தான் வருவான். ஐயோ பிரச்சனை வந்துட்டு, ஐயோ சிங்கம் வந்துட்டு, ஐயோ ஒரு கரடி வந்துட்டு, ஐயோ ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு, அது வந்தனால உன் மனதை நிச்சய நீ சிந்தையை காத்துக்கொள். அதுக்கு நீ காவல் வை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, அத்தனை கோடி பணத்தை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. மனசுல வச்சுக்கீங்களா? அடுத்த நாளே ஒரு கடைக்காரன் வருவான், அடுத்த நாளே வந்துருவான். கடனை தாரியா, நான் உன் கடையை மூடட்டா, அல்லது நான் உன் வீட்டுக்கு வரட்டா, கதவை தட்டட்டா அப்படிம்பா. அதோட உங்க மண்டையில இருக்கிற வார்த்தை என்ன செஞ்சிருவான்? திருடிடுவான். அதுக்கு என்ன செய்ய? எப்படி வந்துட்டு சோதனை வந்துட்டு, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு நினைப்பீங்க. எதுக்கு வருதுன்னா, உன் சிந்தையில நீ தேவனுடைய வார்த்தை உறுதியா நின்னுட்டேன்னா பூரண சமாதானம். அதை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டேன்னா
அவர் செவ்வாய்ப்படுத்திடுவாருங்கிறது சாத்தானுக்கு தெரியும். உன் மனதுக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் செய்தியை கேட்டு அடுத்த 1 மணி நேரத்துல உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. எதுக்குன்னா சாத்தான் அந்த வசனத்தை உன் சிந்தையில இருந்து என்ன செய்றான்? திருடுகிறான். இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? உன் சிந்தையை மட்டும், சிந்தையில இருக்கிற தேவ சித்தமாகிய வார்த்தையை திருடாம நீ பாதுகாத்துட்டேன்னா இனி நடக்கிற நாட்கள்ல உன்னுடைய மனமே உனக்கு வெற்றியை தரப்போகுது. கை தட்டுவோம். வெற்றியை தரப்போகுது. ஹalleluya. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் யார் தெரியுமா? யோசேப்பு. சொல்லுங்க, யோசேப்பு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் யாரு? தன்னுடைய சிந்தையை காத்து கொண்டான். அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுடைய சகோதரர் அவனை எங்க கொண்டு போட்டாங்க? தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில கொண்டு போட்டாங்க. அவன் சிந்தைக்குள்ள இருந்து அவன் சிந்தையை மாத்துறதுக்கு அந்த குழி பெரிய சோதனையா இருக்கு. பெரிய சோதனையா இருக்கு. அவனுடைய சிந்தையில என்ன இருக்கு? கர்த்தர் உயர்த்த போறார், கர்த்தர் உயர்த்த போறார், கர்த்தர் உயர்த்த போறாரு. சூரியனும் சந்திரனை வணங்க போது எங்க அம்மா அப்பா எல்லாம் என்னட்ட இருந்து வர போறாங்க, அந்த அளவுக்கு என்ன உயர்த்த போறாங்க. அவன் மைண்டுக்குள்ள இருந்திருக்கு. அவன் நீங்க பைபிள படிச்சு பாருங்க. என்ன குழியில போட்டாங்களே, என்ன குழியில போட்டாங்களே, என்ன யாராவது காப்பாத்துங்க. ஐயா என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. ஐயா நான் கடவுளை தானே நம்பினேன். நான் சொப்பனம் கண்டது தப்பா? அந்த சொப்பனத்துக்கு இப்படி என்ன குழியில கொண்டு போடணுமா? எங்கேயாவது அவன் சிந்தைய மாத்திருக்கானான்னு பாருங்க. அவன் மைண்டுக்குள்ள ஏத்துனதுதான். கை தட்டுவான். ஹalleluya. அவன்தான் யோசேப்பு. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற, நீ ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற, 2 நாளைக்கு நல்லா இருக்கிற, அதுக்கப்புறம் இப்படி சோதனை வந்துட்டு, இப்படி கடன் வந்துட்டு, இப்படி எனக்கு ரோதமா வராங்களே, இப்படி என்ன அவமானப்படுத்துறாங்களே. உலகத்துல இருக்கிற வரை இது ஒண்ணு விரட்டிட்டு தான் வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மைண்டுக்குள்ள என்ன ஏத்திரு, என் வார்த்தைய மைண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அது கடைசியில எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? எங்க கொண்டு போய் நிறுத்தும்? பூரண சமாதானம். பூரண சமாதானம். ஆவியானவர் அப்பந்தாங்க செவ்வையை படுத்துறாரா. இப்ப நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏன் நம்மள மட்டும் குறி வைக்காம தெரியுமா? இவன் மைண்ட விட்டு அந்த தரிசனத்தை என்ன திருப்பணும். அதை சோறு உட்படுத்துறதுக்கு ஏதாவது வகையில வரும். சொல்லுங்க, ஏ சாத்தானே, கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, என் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின் தரிசனம், அந்த வார்த்தையை சிந்தையில விட்டு பிசாசு திருப்ப முடியாது. ஏனென்றால் என் கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நினைச்சு காத்துக்கொள். கை தட்டுவோம். காத்துக்கொள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேலான பெரிய கிரியைகளையும் செய்வான். இது உங்க சிந்தைக்குள்ள இருக்கா? இது உங்க சிந்தைக்குள்ள இருக்கா? இது உங்க சிந்தைக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. இது சொன்னது யாருங்க? பவுலா? இந்த வார்த்தை சொன்னது பவுல் அப்போஸ்தலன் என்ற ஊழியக்காரனா? அதை சொன்னது பேதுரு என்ற ஊழியக்காரனா? அல்லது யாக்கோப்பு என்ற ஊழியக்காரனா? இத சொல்றது யாரு? இயேசு. கையை தட்டுவோம். இயேசு, 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 இயேசு. இது உண்மையிலே நடக்குமா? இப்படி பிசாசு உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குவா என்று அறிஞ்சுதான் இன்னொன்னே அழுத்துறாரு பாருங்க. மெய்யாகவே 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 மெய்யாகவே. அப்பாவுக்கு இன்னும் ஓங்கி கை தட்டுவோம். ஹalleluya. மெய்யாகவே மெய்யாகவே. ஆண்டவர் சொன்னாரு, அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும்னா வெளியே இருந்து சொல்றவன மட்டும் அந்த வார்த்தையை மைண்ட்ல ஏத்திராத. அது இயேசு செஞ்சாரியா, அவர் கடவுளியா, அவர் செஞ்சாரு, நம்ம எல்லாம் செய்ய முடியுமா? அத மைண்ட்ல ஏத்தாத. நான் என்ன சொல்லிருக்கேன்? மெய்யாகவே மெய்யாகவே
என்ன விசுவாசிச்சா என்ன போலவே செத்தவனை எழுப்புவ, என்னை காட்டிலும் மேல எழுப்புவ அப்படின்னு சொன்னதே நான் தான். அதை அடிச்சு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். கை தட்டும். ஹalleluya. அப்ப அந்த மைண்ட திருப்ப கூடாது. பிசாசு என்ன எழுப்பிட்டீங்களா, செஞ்சிட்டீங்களா, செய்வோம். அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். எப்படி குழிக்குள்ள கடந்த யோசேப்பு, அந்த குழி அவன் சிந்தை என்ன செய்ய முடியல, குலைக்க முடியல, மாத்த முடியல. அவனை 20 காசுக்கா யோசேப்பை வித்து போட்டாங்க. அவன் நினைச்சிருப்பான், இந்த கூட பிறந்த சகோதரருக்கு என்னப்பா செஞ்ச, கேவலம் 20 பைசாக்கு வித்து போட்டாங்களே, என்ன ஜெயிலுக்குள்ள அடைக்காத அளவுக்கு வந்துட்டு ஜெயில போய் அவன் கூழ் குடிச்சிட்டு இருக்கும் போது அவன் எப்படி நினைச்சிருக்கணும், எப்பா நான் ஆண்டவர் சொன்னது தப்பா, இதுக்கு ஜெயிலா. போர்த்திபாவுடைய மனைவிக்கு நான் எசையாம போனது தப்பா, நல்லதானே செஞ்சேன், இதுக்கு எனக்கு ஜெயிலா. அப்ப அவன் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஜெயில், இந்த கம்பி, இந்த கூழ், இந்த குழி எல்லாத்தையும் எதுக்கு சாத்தம் பண்றான் தெரியுமா, என் கர்த்தர் சொன்னதை என் மைண்ட்ல இருந்து திருட பாக்கான். அவளை ஈஸியா என்ன திருட முடியாது. நான் ஒரு யோசேப்பு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை என் சிந்தைக்குள்ள நான் வசமா இருதயத்தை காத்திருக்கிறபடினால் அந்த யோசேப்பு முடிவிலே பூரண சமாதானம். கைதட்டுவோம். பூரண சமாதானம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இதுல உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு அற்புத அடையாளம் ஊழியம் இருக்குங்க. ஐயா இதுல உட்கார்ந்து இருக்கு, நீ சாதாரண ஆள சேர்ல உட்கார்ந்து இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அற்புத அடையாளம் ஊழியம் இருக்கு, அநேக ஸ்டேஜ் உனக்கு காத்திருக்கு. அந்த பேதுரு அந்த சப்பானிய உயிரோடு எழுப்பும் பொழுது அந்த தேவாலயத்துக்கு இயேசு போயிருந்திருக்கிறாரு. அந்த சப்பானிய பார்த்திருப்பாரு. ஏன் விட்டு வச்சாரு, அவர் வியாதிஸ்தலை கண்டு மனதுருகிறவர். வியாதியா இருந்தா அவரு அழுதுருவாரு. ஏன் அவர் இயேசு சுகமாக்கல, எனக்கு பின் ஒருவன் வருவான், அவன் என்னை போலவே கட்டளை கொடுப்பான், நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்ன மாதிரி செய்யணும், என்னை விட மேலா செய்யணும். அந்த பயிற்சிக்காகவே அந்த சப்பானியை இயேசு விட்டு வச்சுட்டு போனார். கை தட்டுவோம். விட்டு வச்சுட்டு போனார். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல உங்க வீட்டை சுத்தி வியாதிஸ்தல ஆண்டவர் ஏன் விட்டு வச்சிருக்காரு தெரியுமா, உங்களை கொண்டு சுகமாக்க. கை தட்டுவோம். உங்களை கொண்டு சுகமாக்க. ஏன்னா தேவன் சொல்றாரு. நிறைய பேர் என்ன, அது எப்படியா செய்ய முடியும், அவங்க மனதுக்குள்ள சாத்தானுடைய விதை விதைக்கப்பட்டிருக்கு. அவர் கடவுளியா, அவர் செய்வாரியா. ஐயா இதை சொன்னது பவுல் கிடையாது, இதை சொன்னது பேதுரு கிடையாது, இதை சொன்னது வெயிஸ்டன் பாஸ்டர் கிடையாது. இதை சொன்னவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு. கை தட்டுவோம். இயேசு, இயேசு. அப்ப நீ அப்படி ஒரு ஊழியக்காரனா நீ மாறணும்னா உன் சிந்தையில வச்சுக்கோ. என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கப்பா இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, செத்தவனை எழுப்பணும் செத்தவனை எழுப்பணும்னு காலத்தை ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க. ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. நாங்க ஒரு யோசேப்பியா, நாங்க ஒரு ஆபிரகாம் ஐயா, எங்க மைண்ட்ல கர்த்தர் சொன்னதை ஏத்தியாச்சு, அதை யாரும் திருப்ப முடியாது. ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அது முடிவுல பேப்பர்ல வரியா, அது டிவில வரியா, அது பூரண சமாதானமா நடக்கும். கை தட்டுவோம். நடக்கும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரியா. யோசேப்பை இப்படிதாயா குழப்பி இருப்பாங்க. இந்த பத்தியா தேவையில்லாம உளறிட்டு நீ ஜெயிலுக்குள்ள போயிட்டியா, தேவையில்லாம உன்னை குளிக்கல போட்டாங்களா, அவன் மனச குழப்பி இருப்பான் சத்துரு. ஆனா அவன் குழம்பல, அவன் மனதை தெளிவா வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறாங்க. ஐயா உன் தொழிலை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் குழப்பலாம். நீ குழம்பாத. என் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. நீ தெளிவா இருக்குன்னு உன் கையில வேத புத்தகத்தை கொடுத்துட்டாரியா, இத மைண்டுக்குள்ள வச்சுட்டே போ. என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்குயா. என் பிள்ளை சமாதானத்தையும் பார்ப்பேன், என் பிள்ளையின் சமாதானத்தை பார்ப்பேன். அப்படின்னா எங்க அப்பா வார்த்தை கொடுத்திருக்கிறாரு,
அதையே சிந்திச்சுட்டு வாழ்ந்துருவேன் ஐயா. கை தட்டுவோம். வாழ்ந்துருவேன். ஹalleluya, ஹalleluya. என் பிள்ளை இப்படி இருக்கு, என் பிள்ளை இப்படி இருக்கு அப்படி நினைக்காத. உன் மனைவியை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு, உன் கணவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு. ஹalleluya. எடுத்து வாசிங்க. மனதை காத்து, இது சாதாரண சத்தியம் இல்ல, ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். மனதுங்கிறது சும்மா நீ தேவையில்லாதெல்லாம் மண்டைகளை போட்டு உருட்டினீங்கன்னா முடிவுல தோல்வியை கொண்டு வந்துரும், அது ஆபத்தை கொண்டு வந்துரும். கர்த்தர் உன்னை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, அல்லது பைபிள்ல உன்னை குறித்து என்ன சித்தம் செய்யறாரோ அதையே சிந்திச்சுட்டு வாழ்ந்துரு. அப்படி ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டுல யோசேப்பை பார்த்தோம். நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பவுல். அப்போஸ்தலர் 27, அப்போஸ்தலர் 27 20ல இருந்து வாசிட்டு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 27 அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. இங்க பாருங்க, அவன் எந்த நேரத்துல மனதை மாற்றாம யோசேப்பை மாதிரியே பவுல் வாழ்ந்திருக்கான் பாருங்க. ஐயா, அடுத்த நிமிஷம் உனக்கு உயிர் இருக்குமா இல்லையாங்கிற கூட அவளை பற்றிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான். நம்பிக்கை அற்று போயிற்று. நம்ம உயிரோட இருப்போமா இல்லையாங்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆயினும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல், கப்பல் சொல்றார் பாருங்க, மைண்ட்ல எப்படி வச்சிருக்கான் பாருங்க. கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அவன் மனதை தெளிவா வச்சிருக்கான் பாருங்க பவுல். அவன் இதயத்தை காத்து கொண்டான் பாருங்க. வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். உடனே பவுல் என்ன சொல்றாரு? ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள். மனதில் ஸ்ட்ராங்கா இரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்பதை தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். பவுலுடைய மனதை பாருங்க. அவன் மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான். கப்பல்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் சொல்றான், திடமனதா இருங்கள். ஏன் நேரத்துக்கு நேரம் மைண்ட மாத்திக்கிட்டே இருக்காத. ஒரு நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், மறுநாள் வேற ஆளாயிடுறீங்க. ஒரு நாள் சுகமானேன்னு சொல்றீங்க, மறுநாள் நான் இருக்கிறோட போய் சேர்ந்துடலாம் போல இருக்கீங்க. ஒரு நாள் சிரிச்ச மாதிரி இருக்கு, மறுநாள் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் அந்த ஊரை விட்டு போயிறையா, நான் அந்த உலகத்தை விட்டு போயிறையா, நான் எங்கேயாவது போயிறையா. ஆனா பவுல் என்ன சொல்றான்? தானும் மனதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டான், மத்தவங்களையும் ஸ்ட்ராங் படுத்துறான். திடமனதா இருங்கள். ஐயா, திடமனதா இருங்கள். நீ கர்த்தர் உன்னோடு பேசுறார். இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல. உன் சிந்தைதான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போது. கர்த்தர் சொல்றாரு, தேவையில்லாம சிந்தைய மாத்திக்கிட்டே இருக்காத. ஒரே சிந்தை, என் கர்த்தர் என்னை உயர்த்த போறார், என் கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார், என் கர்த்தர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று எந்த நேரத்துல சொல்றான்? அடுத்த நிமிஷம் அவனுக்கு உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாத நம்பிக்கையற்று போன நேரத்துல மனசை தெளிவா வச்சிருக்கிறான். இன்னைக்கு அப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அகபு ராஜா பவுல் இன்னும் அப்போஸ்தலர் 26ல பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியரும் என்ன செஞ்சாங்க? பவுலை பிடிச்சு கெட்டி இழுத்து, அவன் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கெட்டி இழுத்து, பெஸ்ட் என்ற ஒருவன் எங்க கொண்டு போறான்? அகபு ராஜா முன்னாடி கொண்டு போறான். அவனை சங்கிலியால கட்டி அவனை முன்னாடி பவுலை நிப்பாட்டி வச்சிருக்கு. இந்த சோதனை எதுக்காக வந்ததுன்னு பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு.
அப்போஸ்தலர் 26:19 எடுத்து வாசித்து பாருங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்ப அவன் என்ன சொல்றான்? பவுல் என்ன சொல்றான்னா, ராஜா முன்னாடி குற்றவாளி அவனை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஐயா என்னை சங்கிலியால கட்டி என்ன குற்றவாளியா முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீ என்னன்னு கட்டினாலும் சரி, என்னன்னு சோதனை வந்தாலும் சரி, என்னை என்னதான் பண்ணினாலும் சரி, நான் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை என் மைண்ட்ல இருந்து எடுக்க போறதே இல்லை. அவ்வளவு அழகா ஸ்ட்ராங்கா அடிக்கிறார் பாருங்க. ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. நான் தரிசனத்தை விட மாட்டேன். நான் தரிசனத்தை நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த கர்த்தர் கொடுத்த பரம தரிசனத்தை நினைச்ச மாட்டேன், இழக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் ஸ்ட்ராங்கா இருந்தனால அதே வசனத்துல 32 எடுத்து வாசிச்சு பாருங்க. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபாயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இவனை என்ன செய்யலாம்? விடுதலை பண்ணலாம். அவன் மனதை தெளிவா வச்சனால அங்க ஒரு அற்புதத்துக்கு வழி திறந்துட்டு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அற்புதத்துக்கு வழி ஏன் திறக்கப்படல தெரியுமா? நீ நேரத்துக்கு நேரம் மனதை மாத்தாத, ஸ்டெடியா இரு. என் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் ஒரு முடிவிலே பூரண சமாதானம். தானியேலை சிங்க கெபில கொண்டு போட்டாங்க. ஐயோ சிங்க கெபில போட்டாங்களே, ஐயோ சிங்க கெபில போட்டா, அப்படியே மனசு இருந்துச்சு. நீ எந்த கெபில கொண்டு போட்டாலும் நான் ஜெபம் பண்ணதான் செய்வேன். அவன் மனதுல தெளிவா இருந்தான். அக்கினி ஜுவாலைய 1 மடங்கு இல்ல 7 மடங்கு சோதனை அதிகரிச்சாங்க. அவன் மனதை மாத்தினானா? நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மைண்ட்ல ஏத்துனதான். நீ எத்தனை மடங்கு 70 மடங்கு சோதனை கொடுத்தாலும் என் மைண்ட்ல இருந்தது, என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை எதிர்பார்க்கும். மனதை நீ உறுதியா வச்சுக்கிட்டு, மனதை நீ பாதுகாத்துட்டே வச்சுக்கலாம், வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். லூக்கா 10:19. லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனம் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா உண்மையிலே இந்த வசனத்தை விசுவாசிச்சாங்க வச்சிருங்களா, அற்புதத்தை அணிவிக்காம இருக்க மாட்டாங்க. அற்புதத்தை அணிவிக்காம இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் தெரியும், ஆனா உங்களுடைய மனித ஆவிக்குள்ள மனதுக்குள்ள இது போகல. ஏன் உனக்கு வியாதியை கொண்டு வர்றது யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க, யாரு? பிசாசு. உனக்கு கடன் பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. உன பாவத்துல விழ வைக்கிறது யாரு? பிசாசு. உனக்கு கோபத்தை உண்டாக்குறது என்னது? பிசாசு. உன் வீட்டுக்குள்ள கலகத்தை உண்டாக்குறது என்னது? பிசாசு. பிசாசானா? ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை மேற்கொள்ள, பிசாசுடைய தலைவனை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தினால் அந்த பிரச்சனை உன்னை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு. அப்படின்னு சொன்னது யாரு? ஊழியக்காரரா? இயேசு. டைரக்டா இயேசுவே சொல்றாருயா. அவருக்கு ஒரு கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல
அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையில் இருக்கிற அற்புதத்தை அணிவிச்சு இன்னைக்கு நிறைய பேர் இளைப்பாற முடியல. நிறைய பேர் என்ன ஊழியக்காரங்களே இளைப்பாற முடியல. ஊழியம் செய்யறவங்களே சொல்றாங்க, ஐயா என் பிள்ளையை திருத்த முடியல, என் பிள்ளையை திருத்த முடியல, என் பிள்ளையால நான் கவலைப்படுறேன். கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாஸ்டர் இறந்து போனாரு. திரும்ப பிள்ளையால கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாஸ்டருடைய மனைவி இறந்து போச்சு. பிள்ளையால கவலைப்பட்டு கவலைப்பட்டு சபையே இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தை அவங்க என்ன செய்யல, கண்டுபிடிக்கலங்க. ஏன் கண்டுபிடிக்கல தெரியுமா? இது யாருக்கோ ஆண்டவர் எழுதி வச்சிருக்கா நினைச்சிருக்காங்க. அந்த சத்தியம் மட்டும் உனக்கு புரிஞ்சுட்டு நீ பைபிளை படிக்கும்போது இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான். இந்த சின்ன பிள்ளைகள் பாருங்க, சாப்பாடோ ஒரு பிஸ்கட்டோ வச்சிருந்தா பாருங்க, அது எனக்கு தான் எடுக்கும். அதே மாதிரிதான் இயேசு சொல்லிட்டாரு, சிறு பிள்ளை மாதிரி மாறிடு. ஏன் இந்த வசனம் எனக்கு தான். சாத்தான் தானே என் குடும்பத்துல வேலையை பண்றான், சாத்தான் தானே எனக்கு வியாதியை கொடுத்தா, சாத்தான் தானே என் தொழிலை மடக்கி வச்சிருக்கான், சாத்தான் தானே எனக்கு கடன் பிரச்சனை ஆக்கிட்டான். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். இது யார் பண்ணா? சாத்தான் தானே. அந்த சாத்தான மேற்கொள்ள உனக்கு அதிகாரத்தை தந்துட்டேனே, அது உன் மைண்டுக்குள்ள இருக்கா? அது உன் சிந்தைக்குள்ள இருக்கா? இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன். ஏ சாத்தானே, என்ன கடனாக்குனது நீதானா, என்னை கீழே தள்ளுற நீதானா? இப்ப ஒன்ன மேற்கொள்ள எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது என்ன செய்யாதான்? சேதப்படுத்த மாட்டாது. நிறைய பேர் அதிகாரத்தை ஏன் பயன்படுத்த முடியாங்க தெரியுமா? வியாதிஸ் மேல கைய வச்சனா உன் கை விளங்காம போயிரும். நோயாளிக்கா ஜோம் பண்ணா நீ நோயாளி ஆயிருவ. வேதம் அப்படி சொல்லல. ஆண்டவரோட கொடுத்த அதிகாரத்தை அந்த வசனம் உன் சிந்தையில இருந்தா சொல்லுங்க, ஒன்றும் 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 சேதப்படுத்தாது சேதப்படுத்தாது தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நபர் எனக்கு ரொம்ப ஆரம்ப நாட்கள்ல மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாப்ல. ஐயா இந்த ஆள் வந்தாலும் சரி வராம போனாலும் சரி நமக்கு நிம்மதியா ஜெபம் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளி விட்டேன். ஒரு முறை ஆண்டவர் பேசினார் வாட்டர் டேங்க்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது. லூக்கா 10:19 எடுத்து, இந்த வசனம் உன் மண்டைக்குள்ள போச்சா? ஐயா அந்த சேட்டையை பண்றது யாரு? சாத்தான். அந்த சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த ஆள் உன்னை தொந்தரவு பண்ணது இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கல. நீ இப்ப யூஸ் பண்ண அதிகாரத்தை உடனே இயேசுவின் நாமத்தினால இந்த ஆளுக்குள்ள கிரியை செய்ற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டி கர்த்தருடைய தூதனை இப்பொழுது விடுதலை செய்யும்போது உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணி 10-15 நிமிஷத்துல அடுத்த நிமிஷம் அந்த ஆள்கிட்ட போன் வருது. ஒரு மாசம் தண்ணி காட்டின ஆளு அடுத்த 10-15 நிமிஷத்துல போன் வருது. அப்ப தேவனுடைய வார்த்தை உண்மையா பொய்யா? கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளை, உன் தொழில், உன்னுடைய வியாபாரம் எல்லாத்துலயும் சாத்தான் விளையாடுறானா? அவனை விளையாட விடாத, அவனை விளையாட விடாத. அதுக்குள்ள கிரீஸ்வர ஆவியை கட்ட என் தேவன் வார்த்தையை கொடுத்துட்டாரு. அத உன் மனதுல உறுதியா பிடிச்சுக்கோ. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல, சொல்லுங்க 1-2 இல்ல, ஒரு 10-20 இல்ல, சொல்லுங்க சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார். ஒன்றும், சொல்லுங்க ஒன்றும்
என்னை என்னை சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது. அப்போ உன் குடும்பத்தை நீ பாதுகாக்க வேண்டியது, உன் பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டியது, சேதமாகாமல் இருக்க வேண்டியது உன் மனதுக்குள்ள அந்த லூக்கா 10:19 ஓடிக்கிட்டே இருக்கணும். 24 hours படுத்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் சிங்கத்தை, சர்ப்பத்தை, தேள்களையும், சத்துருவின் சகல வல்லமை, அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஜெபிக்க விடாத ஆவியா இருக்கலாம், ஊழியத்துல பிரகாசிக்க விடாத ஆவியா இருக்கலாம், ரட்சிக்கப்பட விடாது எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அந்த வசனம் உங்க சிந்தைக்குள்ள இருந்து அதுல நீங்க நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். என் வசனத்தை நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நான் செஞ்சே முடிச்சிருவேன்னு கர்த்தர் சொல்றார். கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பயன்படுத்து. உனக்கு ரோதமா மிரட்டலா இருக்கலாம், கொலை மிரட்டலா இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஒரு சகோதரி நேத்து போன் பண்ணி சொல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாது, ஆனா அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் எனக்கு மனதுல ஒரு விடுதலை வருது. அந்த வார்த்தையை நான் கேட்கலன்னா எனக்கு நான் பயம் கொடுக்க வாழ்க்கை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து. ஏன்னா தேவன் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறார், அதுக்குதான் கையில பொக்கிஷமான வாளை கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை தேவனா இருக்கிற அந்த தேவன் உன் மனதிலே வைத்து நினைச்சுக்கிட்டே நீ வாழ்ந்துட்ட, அதுல உறுதியா இருக்கணுமா? இப்ப இன்னைக்கு சொல்றீங்க வச்சிருக்கீங்களா, இதோ சர்ப்பங்களின் தேள்களில் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொண்டுட்ட, ஒன்று என்னை சேதப்படுத்தாது. இன்னைக்கே சேதம் வர்ற மாதிரி கொண்டு வருவான், ஆனா சேதப்படுத்த முடியாது. அந்த பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இருப்பான், ஆனா நீ உறுதியா இருக்கணும். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விட அது மனதில இருந்து இந்த வசனத்தை திருட ஆரம்பிப்பான். கென்னத் கெயின்லாம் இந்த வசனத்தால ஜெயம் எடுத்தது ஏராளம். அல்லேலூயா. ஏன்னா அமெரிக்காவுக்கு மாத்திரம் தான் வசனம் உண்மையா? எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உரிமை சொத்தாக உயிலாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்த உரிமை சொத்து, உயிர். சொல்லுங்க, உயிர். பெற்றவங்க பிள்ளைக்கு உயிர் எழுதுவது போல அப்பா சிலுவையில சம்பாதித்தத வாக்குத்தத்தமா உனக்கு உயிரா எழுதி கொடுத்துட்டாரு. இத உனக்குன்னு உரிமை பாராட்டுனா நீ அனுபவிக்கலாம். கைத்தட்டு. இளைப்பாறலாம், உனக்கு தான். கைத்தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாத அந்த வாக்குத்தத்தத்தை. கண்களை மூடு. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நாவில உணர்றேன், இப்பவுமே அற்புதம் நடக்க போகுது. இப்பவுமே அற்புதம் நடக்க போகுது. Thank you Lord. எந்த இடத்துல வியாதி இருந்ததோ, எந்த இடத்துல போய் வியாதி இருக்கோ அந்த இடத்துல நீங்க கைகளை வைத்து உங்களுடைய மனதை இப்ப தெளிவாக்குங்க. உங்கள் மனதை இப்ப தெளிவாக்குங்க. அந்த வியாதியோ, அந்த கட்டியோ, அந்த நோயின் அறிகுறியோ இப்ப மறைய போது இயேசுவின் நாமத்தினால. Glory to God. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், பாதை நான் செவ்வைப்படுத்துவேன். உன்னுடைய மனதுல தேவனுடைய வார்த்தை கொண்டு வா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடி இப்பொழுதே என் சரீரத்துல காணப்படுற வியாதி சத்துரு கொடுத்தது, அதை மேற்கொள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை நான் சிந்தையிலே நினைக்கிறேன், மனதிலே நினைக்கிறேன். இப்படி என் கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகள் விலகுவதாக. வியாதியை கொடுக்கிற பிசாசின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறேன். கடன் பிரச்சனை, கொலை மிரட்டல், உன் வியாபாரத்தை முடக்கி விடுவேன், உன் குடும்பத்தை அழித்து விடுவேன். மிரட்டலா? அந்த மிரட்டலை கொடுக்கிற சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள இயேசு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதையே அசபோடு அதை மனதிலே கொண்டு வா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த மிரட்டல் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். எனக்கு ரோதமாய் செயல்படுகிற, எனக்கு ரோதமாய் பேசுகிற,
குற்றம் சாட்டுகிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். கர்த்தருடைய தூதன் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலை செய்வானாக. என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, என் பிள்ளைகள் வளர விடாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் என் பிள்ளையை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை செய்கிறேன். தேவனுடைய வார்த்தை சத்தியம். தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். தேவன் தம்முடைய வார்த்தையில் மாறாதவர். ஐயான வருஷ கணக்கா நான் தரித்திரதா இருக்கிறேன். என்னுடைய வீடு தரித்திரமான வீடா இருக்கிறது. நான் குடியிருக்க விசாலம் இல்லாத இடமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை நீ பயன்படுத்துவாயானால் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் தரித்திர ஆவி நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யத்தை நான் கட்டவிழ்கிறேன். ஏனென்றால் தரித்திரத்தை கட்டக்கூடிய அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை, சத்துருவின் சகல வல்லமை, சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை நான் எடுத்திருக்கிறேன். அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அது ஒன்று என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் சொல்றாரு, நீ இதை பயன்படுத்த போற. உன் தொழில்ல, உன் வியாபாரத்துல வித்தியாசத்தை பார்க்க போற. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய போகுது. தேவனுடைய வார்த்தை பல மடங்கு அற்புதத்தை கொண்டு வரப்போகுது. பிறக்கிற ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வரப்போகுது. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இருள், எப்ப பார்த்தாலும் சண்டை. இயேசுவின் நாமத்தில் லூக்கா 10:19 ஆயுதத்தை தூக்குங்க. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் என் குடும்பத்தை வாட்டி வதைக்கிற அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைக்கிறேன். சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன். இயேசு சொல்லுறார், சில வியாதியஸ்தர்கள் உங்கள் பக்கத்துல வைப்பதற்கு காரணம் உங்கள் மூலியமா சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட போது. அந்த லூக்கா 10:19 வல்லமை வெளிப்பட போது. உங்கள் கைகள் மூலியமா ஆண்டவர் சுகமாக்க போகிறார். Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கழுத்து பகுதியிலே இருக்கிற வலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. சத்துருவுடைய சகல வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்ற இளைப்பாறுதலை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உரிமை பாராட்டுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளை. அப்பா உனக்கு கொடுத்த உயில் பத்திரம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உனக்கென்று உரிமை பாராட்டி எடுத்துக்கோ. உரிமை பாராட்டி அனுபவித்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் இளைப்பாறு. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தினாலே, ஓ glory 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 glory. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆசீர்வாதத்தை தடை செய்கிற அவிசுவாச ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை கட்டவிழ்க்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ glory 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 glory. லூக்கா 10:19 இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கொண்டு வர போகிறது. உங்கள் மனதை ஒருபோதும் மாத்தாதீர்கள். எந்த பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மனதிலே உறுதியா இருங்கள். அதை மனதிலே நினைத்து கொண்டே வாழ்ந்திடுங்கள். கர்த்தர் செவ்வையாக்குறார், கர்த்தர் செவ்வையாக்குறார். உன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நீ இருக்க போகிறாய், அப்படியே இருக்க போகிறாய். நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாமை போல பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம். இந்த குறுகின இடம் இல்ல, எனக்கு கர்த்தர் தரப்போற இடம் ஓ விசாலமான இடம். பூமி தாங்க கூடாத அளவுக்கு என்னுடைய கல்லறைய சொந்த இடத்தில் தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வடக்க தெற்க மேற்க கிழக்க
எவ்வளவு சோதனை வந்தாலும் என் சிந்தை நான் மாத்த போறது இல்ல. மரித்தோரை எழுப்பியே ஆகணும். என் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வார், அதை காட்டிலும் மேலான செய்வார் என்று பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல, என்னை படைத்த இயேசு சொல்லி இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். உயில் பத்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அதை சொந்தமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை எடுத்துக் கொள்கிறேன். அதற்குரிய வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய தூதன் அதற்குரிய வாசலை திறப்பானாக. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. அந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உனக்கு பெரிய விசாலம், பெரிய ஆசீர்வாதம், அநேகர் வீடுகளில் ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ க்ளோரி 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 க்ளோரி. நன்றி 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 நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஓ இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். சத்துருவின் சகல வல்லமை இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு விட்டது. என் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. யோசேப்பின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, யோசேப்பை போல மனதை தெளிவா வச்சுக்கோ. அது குழியா இருக்கலாம், சிறையா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், தேவையில்லாத பாடா இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் சொன்ன தரிசனம் வார்த்தை என் மண்டை விட்டு யாரும் திருப்ப முடியாது. அது சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, என்னை சிங்க கபில கொண்டு போட்டாலும் சரி. தானியேல் சிங்க கபிலையும் மனதை தெளிவா வச்சுக்கிட்டான். தானியேலின் நண்பர்கள் 7 மடங்கு சூடாக்கி நெருப்புல போட்டாலும் மனதை தெளிவா வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு உன் மனசை மாத்தி மாத்தி குழந்தை தருவாரா தரமாட்டாரா இப்படி 2 மனசா இருக்காத. 7 மடங்கு சோதனை வந்தாலும் தெளிவாயிரு. நீ தெளிவாயிரு. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் செவ்வைப்படும். இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா. உங்களுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை பெற்று இளைப்பாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.